செகண்ட் ரவுண்டு ராஜகோபாலபுரம் விசஸ் முள்ளக்குறிச்சி. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணோம். 2 ஓவர் மட்டும் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட விராட் சிவா ஸ்ட்ரைக்ல நவீன் ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங்லாம் கிடச்சி லாங் நல்ல பேருக்கு 2 கடை வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விட்டுருந்தா 4 பேருக்கும் அப்போ அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஈஸி டபுள். செகண்ட் ஒன் ரிவேஷ் ஆய் சரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ் விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஓவர் த்ரோ. விக்கெட்டுக்கான முயற்சி பார்த்தா தப்பான த்ரோ விட்டுருக்கான்னு சொல்லலாம். குட் ரன்னிங். மொத்தம் 4 ரன் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அதே முயற்சி அருமையான வேரியேஷன்ல போட்டு ஒரு டாட் பால் பதிவு பண்றாங்க சிவா. 4க்கு அப்புறம் டாட் பால் பதிவுன்னு சொல்லலாம். கவர் திசையில் தூக்கி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது 4 தான். விரட்டி போனால் பிடிக்க முடியாது. அங்கே 4 ஒரு பால் அட்டம் அடுத்த பால் 4 மாற்றிருக்காங்க நவீன். 5th ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்ல லாங் ஆஃப் இருக்கு. அங்கே ஒரு 6 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க நவீன். ஒரு 6 ஒரு 4. லாஸ்ட் ஒன் பேட்டர் சரியா படலை. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. விரட்டி வந்திருக்காங்க. அப்பு இந்த பாலை எடுக்கலை. மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஈஸி டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 18 ரன் கொண்டு வந்திருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்காம சொல்லலாம் நவீன். அவருக்கு எண்டே விடாமல் இவர் ஒரு பேட்ஸ்மேனும் ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேயில். செகண்ட் பவர் பிளே போட ராஜா ஸ்ட்ரைக்ல அரசு ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியா பட லாங் ஆஃப்ல போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணிக்காக குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம். குட் ஷாப். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நவீன். போன ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். குட் ஷாட். அதே திசையிலே போயிருக்கு. அங்கே ஒரு 6 போன ஓவரில் அந்த திசையில தான் ஒரு 6 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஓவர்லையும் அதே திசையிலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க நவீன். அதே முயற்சி டாப் பேஜ் ஆயிருக்கு. விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச் சிவா. கம்பேக் கொடுத்திருக்காங்க ராஜா. ஒரு 6 அடிக்கிட்ட பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. நவீனோட விக்கெட்டை அருமையாக ஏஸ்து போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒன் பேட்ஸ்மேன் சுந்தர். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்ல போய் மிட் விக்கெட்ஸ்ல ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையா கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ராஜா. கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 அடிக்கு விட்டாலும் தொடர்ச்சியா அடுத்தது டாட் பண்ணி 2 பால் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க இது வரையும். 5th ஒன் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. ஹாட் விக்கெட் சான்ஸ் இருக்கு. ரிபேஸ்ட் ஆய் அருமையா பேக்கப் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல அரசு. ஆஃப் சைடில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணலாம். விக்கெட்டுக்கான அப்பீல் பார்த்தா விக்கெட். அருமையாக த்ரோ விட்டுருக்கான்னு சொல்லலாம் மணி. விக்கெட். சரி ஸ்டிக்ல பண்ணலாம். கையில் மட்டும் தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27. 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவரை போட அப்பு ஸ்ட்ரைக்ல அரசு ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். லெக் பை விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியல. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. 4 சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 3 முயற்சி 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. குட் ரன்னிங். ஆஃப் சைடில் பேருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ். பால் குத்தி கட் ஆயிருச்சு. ஒரு சிங்கிள். பேட்டர் டிப் ஆயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணிருக்காங்க சார். டைரக்ட் விக்கெட் மிக்ஸ் பண்ண பார்ப்போம். மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல சக்தி. ரிபேஸ்ட் ஆய் அருமையான இடத்துல போட்டு டாட் பால் பதிவு பண்றாங்க. ஒரு டிஃபென்ஸோட பார்த்தாங்க. டாட் பால் பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் அடிச்சு போட்டுருக்காங்க. அப்பு நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். லெக் சைடில் போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த இடத்துல போகிற எல்லா கேட்சுமே அந்த ஃபீல்டர் அருமையாக பிடிக்கான்னு சொல்லலாம். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 பால் டாட் பண்ணி. அப்பு 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32. 3 விக்கெட்டு. 4th ஓவர் போட சிவா
இவர் 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, முதல் பாலை அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சொல்லலாம் சிவா. செகண்ட் ஒன் அகைன் டாட் பால், கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓடல, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டீம் போட்டிருக்காங்க சிவா. தேர்ட் ஒன் லெக் பை, எடுத்துருச்சு விக்கெட் எடுத்துருக்கலாம். ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சிட்டு லெப்டி நல்லா திரும்பிச்சு, அருமையான வேர்ஸ்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க சிவா. நல்லா திரும்பிச்சுன்னு சொல்லலாம். ஆகே டாட் பாலுங்க, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டீம் போட்டிருக்காங்க சிவா. லாஸ்ட் ஒன் ஆகே டாட் பாலுங்க, கடைசி ஒரு பந்தயம் டாட் பாலை பதிவு பண்றாங்க சிவா. இந்த ஓவரை நல்லா போட்டுக்கு தான் சொல்லலாம். ஒரு ரன்ல வச்சு போட்டிருக்காங்க. அருமையான ஓவர் சொல்லலாம். 2-3 ஓவர் கம்பேர் பண்ணப்ப 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 33, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட சிவா வந்து ஒரு ரன்ல வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. அருமையான ஓவர் சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட மணி ஸ்ட்ரைக்கில் அரசன் அரௌண்ட் ஷீலிங் ஃபர்ஸ்ட் ஒன். லாங் ஆஃப்ல போயிருக்கு, வெரைட்டி வந்திருக்காங்க. 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குட் ஷாட், சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சிட்டு. பவுலர் கே பேருக்கு ஒரு சின்ன விக்கெட் எடுத்துக்கலாம், மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் மணி. ஒரு சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். நல்ல ஒரு ட்ரை. ஃபுல் டாஸ் பால், லாங் ஆஃப்ல இருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. பேட்ஸ்மேன் ரகு. குட் ஷாட், சரியான ஹைட்ல போயிருக்கு லாங்ல. அங்க ஒரு 6 வெயிட் பண்ணி கரெக்டா மீட் பண்ணிருக்காங்க. இப்ப சந்தித்த முதல் பந்தில் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க ரகு. ஸ்கோரே இல்லாத போய் இந்த இடத்துல ஸ்கோர் அதிகப்படுத்திக்கலாம் சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால், லாங் ஆஃப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2, கண்டிப்பா 2 எடுப்பாங்க. இந்த பாலை எடுக்கல, ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ரகு. லோட்டஸ் வாங்கியிருக்காங்க, ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பை வெரைட்டி வந்திருக்காங்க சிவா. கண்டிப்பாக 2 எடுப்போம் பார்ப்போம். குட் ஷாட், ரன் அவுட் சான்ஸ், ஒரு சிங்கிள், ரன் அவுட். குட் த்ரோ சிவா. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 44, 5 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 45 ஆடணும். ராஜகோபாலத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம ராஜான் கண்ணனை பார்க்க முடியுது. போன மேட்ச்சில் வந்து 2 பேருமே சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். விக்கெட்டே விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி அதிகமாக அவங்க டீம் காண்டி ஸ்கோர் பண்ணி மேட்சை வின் பண்ண வச்ச பிளேயர்ஸ் இவங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் பார்ட் பிளே போட சுந்தர் ஸ்ட்ரைக்கில், கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக்கில், ராஜா அருண் ஸ்ட்ரைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப்சைடில் பேருக்கு விக்கெட் சான்ஸ். குத்துனா குடி கஷ்டம் தான், பால் கட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 2 அலோவ் பண்ணுவாங்க. இந்த பாலை எடுக்கலை. சான்ஸ் ஃபார் 2, ஈஸி டபுள். செகண்ட் ஒன் குட் ஷாட், கவர் திசையில் தூக்கி விட்டுருக்காங்க. பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டாக கவர் திசையில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணன். தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. குயிக்காக இருந்தால் அடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ராஜா. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, அருமையான டாட் பால் பதிவு பண்ணுறாங்க சுந்தர். ஃபிஃப்த் ஒன் அதே லென்த், லெக் பை, பைசன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் குத்தி போட்டுருக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு, மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். பாயிண்ட்ல கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்கன்னா பாலை எடுக்கல. விக்கெட் சான்ஸ், தப்பான த்ரோ, டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் பவர் பிளே ரகு ஸ்ட்ரைக்கர் ராஜா ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பாலை வெரைட்டி போனான்னு சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் குட் ஷாட், சரியான ஹிட். விக்கெட் சான்ஸ், பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். பாலை எடுக்கல, ஈஸி டபுள். போன பால் ஒயிட். நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். அருமையாக லென்த்தில் போட்டு சொல்லலாம். டாட் பால். ஃபுல் டாஸ் பால், லெக் சைடில் போயிருக்கு.
கண்டிப்பாக அது ஒரு 6 தான் நினைக்கிறேன். லைன் பேர் என்னன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. அங்கே ஒரு 4 ஒரு பால் தட்டு அடுத்த பால் 4 மாற்றிருக்காங்க ராஜா. பேட்டர் டிப்பாக இருக்கு, மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். குட் பேக்கப், ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் அடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் போய் பாயிண்டில் போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ், சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 19 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். தேர்ட் ஓவர் போட நவீன். ஸ்ட்ரைக்கில் கண்ணா, அருண் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் லெக் சைடில் போயிருக்கு. பவுலரை விரட்டி போயிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ராஜா. டாட் பால் நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். இடத்துல போய் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நவீன். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. லெக் பை டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க நவீன். ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் பேருக்கு சிங்கிள். ஆஸ்திரேலியா போயிருக்கு. ஃபில்டர் அது கண்டிப்பாக வச்சிருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. இந்த பாலை எடுக்கலை. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். இது வரையும் பெருசாக இது நவீன் கொடுக்கல. நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். வேற ஸ்ட்ரைக்கில் கண்ணா. ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. பைஸ் ஒரு சிங்கிள். ஒயிட் பிளஸ் ரீ பால். ஸ்ட்ரைக்கர் ராஜா. டைமிங் நல்லா கிடச்சி. ஆஃப் சைடில் போயிருக்கு. யாருமே வரட்டியமாக பிடிக்க கஷ்டம் தான். முயற்சி பண்ணியிருக்காங்க ரகு. குட் த்ரோ. ஒரு சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட்டை யூஸ் பண்ணாமல் 26 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். 12க்கு 19 ரன். ஃபோர்த் ஓவர் பட சிட்டு. ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஓவர் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. செகண்ட் ஒன் 11க்கு 18. யாக்கிங் லென்த் அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க சிட்டு. குட் கேட்ச். கனடா விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒன் ரன் பேட்ஸ்மேனா விராட் சிவா பார்க்க முடியுது. இந்த ஓவரில் இதுவரையும் பெருசாக எதுவும் போகல. நல்லா போட்டுக்கணும்னு சொல்லலாம். யாக்கிங் லென்த் லாங் ஆன பேருக்கு 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா உஷாஃப் நவீன். சிங்கிள். குட் ஷாட். லாங் ஆன பேருக்கு கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. நான் பாலை எடுக்கலை சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா சிங்கிள். லாஸ்ட் ஒன் சேகர் ராஜா. குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. லாங் ஆஃப்ல ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா 6. கடைசி ஒரு பந்த ஒரு 6 மாத்திருக்காங்க ராஜா. இதுவரை இந்த ஓவரில் பெருசாக எதுவும் போகாம நல்லா போட்டுருந்தாங்க சொல்லலாம். சிட்டு கடைசி ஒரு பந்த மட்டும் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்கோர் அதிகமாக பேர் சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 36. ஒரு விக்கெட்டு. 6க்கு 9. லாஸ்ட் ஓவர் பட நவீன். இவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் சிவா. லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு கிளியர் பண்ணிக்கலாம் சொல்லலாம். லெக் சைடில் அங்கே குத்துனா பிடிக்க கஷ்டம் தான். அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்து 4 பதிவு பண்ணியிருக்காங்க சிவா. 6க்கு 9 அடிக்க சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 மாற்றிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஒன் 5க்கு 5. ரிவர்ஸ் ஆகி கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு சிங்கிள். 4க்கு 4. ஸ்ட்ரைக்கர் ராஜா. ஃபைனலில் திருப்பி கண்டிப்பாக அது ஒரு 4 தான். விரட்டிமா பிடிக்க முடியாது. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. 3 முயற்சி. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. மேட்ச் ட்ரா வரைக்கும் 1 ஆடணும். டாட் பால். 2க்கு 1.
டாட் பால். 1-1 மேட்ச் ட்ராவானா விக்கெட் திசையில் கொடுப்பாங்க. ராஜகோபால் விக்கெட் கம்மியாக தான் போயிருக்காங்க. குட் ஷாட். ராஜகோபாலபுரம் இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ஃபர்ஸ்ட் வந்து போன மேட்ச்லேயே வந்து வின் பண்ண மாதிரி ராஜாவும் கண்ணனை தான் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே விக்கெட்டே விடாமல் ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து கண்ணன் விக்கெட் ஆனாங்க. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து நம்ம வந்து விராட் சிவாவை தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஓவரில் வந்து 1 ரன் கொடுத்து 5 பாலர் டாட் பண்ண பவுலர் சொல்லலாம் அவரை.